ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேங்க்ஸ் a lot. கடகராசி பெண்களோட காதல் ரகசியம் என்னன்றதை கண்டிப்பா நீங்க சொல்லலாம் சார். கடகராசி பெண்களுக்கு காதல் ரகசியம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறம் மாறும் பூக்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ கடகராசி பெண்களுக்கு சூட்டபிளான ஒரு காதலன் கிடைக்கிறது இல்லை. அது மாறி கொண்டே வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நிலை அப்படி வெப்பநிலை மாறுற மாதிரி. காதலில் ஜெயிக்கணும் அவள் கடகராசி அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் நினச்சது உங்களுடைய சிஸ்டத்தை அவங்க மேலே இம்போஸ் பண்ணாதீங்க. க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்க மேலே அதை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இம்போஸ் பண்ணாதீங்க. இது கடக பெண்களோட ஒரு மகத்துவம். கடக பெண்களுக்கே உள்ளது. அதாவது அப்சஷன்னு சொல்லுவாங்க. அதுன்னு நான் உடனே தவறாக எடுத்துக்கக்கூடாது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே விஷயத்தை மறுபடி அதை சொல்லிகிட்டே இருக்குது, ஞாபகப்படுத்துறது. தெரியாமல் ஒரு காதலன் ஏதோ தவறு செஞ்சிட்டார் அப்படின்னா அதை அப்படியே மனசில் வச்சு எத்தனை வருஷமானாலும் அதை பற்றியே திருப்பி கொண்டு வருது. இதெல்லாம் காதலை ஜெயிக்க விடாது. அவங்க திருத்தறதுக்குன்னு கூட எடுத்துக்கலாம்ல சார். அதாவது முதல்ல நம்ம திருந்தணும், அப்புறம் தான் நம்ம மற்றவங்களை திருத்த முடியும். நம்மளே திருந்தாமல் எல்லாரையும் திருந்தணும்னு எதிர்பார்க்குறது. கடகத்துக்கு ரெண்டாவது பாயிண்ட்டு, என்னை பற்றி மட்டுமே நினைக்கிறது, தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறது. எதிராளி ஒரு ஆள் இருக்கேன், அவனுக்கு ஒரு ஆசா பாசங்கள், அவனுக்கு ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாது இருக்கிறது கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள். தவிர கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னொரு விஷயம், நல்ல அம்மா மாதிரி இருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிறீங்கலாம் ஓகே, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, தவறான வார்த்தை, ஒரே வார்த்தை தான் டோட்டல் லைஃப் டேமேஜ். ஓகே. ஏன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் காதலிக்கக்கூடிய ஆண்களுக்கு சுருக்குன்னு ஏறும். அந்த ஒரு வார்த்தையில் லவ்வே டேமேஜ் ஆகிடும். எல்லாம் பண்ணிவிடுவாங்க, அம்மா மாதிரி விழுந்து பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு வார்த்தையில் என்ன லவ்வே பிரேக் ஆகிடும், லைஃபே மாறிடும். நடந்திருக்கு. அதனால அதை பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயங்களை அவங்க பார்த்துக்கணும். அப்போ இவங்களுக்கு பொருந்தாத ராசிகள்னு இருக்கும்ல சார் கடக? கண்டிப்பாக கடகராசிக்கு ரொம்பவும் பொருந்தாத ராசிகள் அப்படின்னு பார்த்தா கும்பம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுக்கடுத்தது பார்த்தா கடகராசிக்கு பொருந்தாத ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வரிசையில் மிதுனம் வரும். கும்பம் அண்ட் மிதுனம், இந்த 2 ராசிகளும் கடகத்துக்கு ரொம்ப டேஞ்சரஸான ராசி. விருச்சிகம் மாடரேட்டு. டேஞ்சரஸ்னா மற்ற ராசிகளை ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள், ரொம்ப கவனமாக. அந்த 3 ராசி விருச்சிகம், கும்பம், மிதுனம். ஃபைன் சார், இவ்வளோ சொல்லிட்டீங்க. இப்போது கடகம் பாசிட்டிவாக அவங்களுக்கும் லைஃப் சைடில் அவங்களுக்கும் அனுபவிக்கணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு இந்த ராசியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தாமா, உங்களுக்கு அந்த பார்ட்னர் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா சார்? கண்டிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக அமையக்கூடிய ஆண் ராசிகளில் முதலாவதாக வருவது மேஷம், ப்ளஸ் 2வதாக வருவது சிம்மம். இந்த 2 ராசி ஆண் ராசிகளும் கடகத்துக்கு ரொம்ப ஒத்துமையாக இருக்கும், ரொம்ப நல்லா ஒத்துப்போகும். கண்டிப்பாக இந்த 2 ராசி ஆண்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் பேர் ஆயிடுவாங்க. ஓகே. ஸோ அப்படின்னா ஓகே சார். ஸோ இப்போது கடகத்துக்கு ஃபேவரட்டான கலர், இந்த கலர் போட்டால் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா சார்? கண்டிப்பாக கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் வயலட் கலர் ரொம்ப சூட் ஆகும். அண்டு லோட்டஸ் ஃப்ளவர் அந்த கலர், அது 2ம் ரொம்ப இதுவாக இருக்கும். அண்டு கடகத்துக்கு இன்னொரு நிறம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய நிறம்ன்றது பிளாக் ஷேடு கலந்தது, அதாவது டுவல் பிளாக் ஷேடு. இப்போ ப்ளூ அண்ட் பிளாக்கோ அல்லது வேற ரெட் அண்ட் பிளாக்கோ, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கடகத்துக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். எனிதிங் வித் பிளாக் ஷேட் வில் கோ. வெறும் பிளாக் பண்ணல, அதாவது பிளாக்கோட சேர்ந்த கலர்கள். உண்மையாவே ரொம்ப அழகா தெளிவா ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் சார். அவங்க எங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு தப்பு சுட்டி காட்டி அதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை தான் இல்லாமல் போயிருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்றத விட லவ் மேரேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதை விட பிரேக்கப் தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதை விட டைவர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயங்களுக்கு நீங்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும், இல்லை இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஜோசியராக நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைப்பீங்க? அதாவது நம்ம லைஃப்பில் அப்பாவையும் அம்மாவையும் நம்ம செலக்ட் பண்ண முடியாது, குழந்தைங்க பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம நண்பர்களையும் நம்மளோட காதலி மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும்னு இருக்கு. இதில் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடியது அதை விட ஒரு பெரிய முடிவு லைஃப்பில் இருக்கவே முடியாது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் வித் தட் பர்சன் ஃபார் 40 years 50 years. அப்போது ஏதோ ஒரு இனக்கவர்ச்சியிலையோ அழகு பேஸ் பண்ணியோ ஒரு அட்ராக்ஷன் பேஸ் பண்ணியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா
அதோடைய விலையை நீங்கள் 50 வருஷம் கொடுக்க வேண்டியது. நீங்கள் செய்கிற 5 நிமிஷம் தவறுனால அதோடைய ப்ரைஸ் வந்து அடுத்து வாழக்கூடிய 40லேருந்து 50 வருஷம். அப்படி இல்லை நடுவில் பிரேக்கப் பண்ணி அதுக்கும் ஒரு ப்ரைஸ் உண்டு. என்டையர் லைஃப் இல்லைம்மா, நீங்கள் காதலிச்சு பிரேக் பண்ணாலும் அந்த டிப்ரெஷன் அது ஒரு 6 மாதம். உண்மை சார். இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைவர்ஸு அது விவாகரத்து கோர்ட்டில் போய் நின்றுட்டு ரஜினி சாரோட முதல் நாளைக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி கூட்டத்தில் போய் நின்று அந்த டைவர்ஸ் வாங்கிறதுக்குள்ளேயும் அட்வொகேட்ஸும் போலீஸும் அவங்கள காலி பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலைஸ் பண்ணல, நான் எல்லா அட்வொகேட்ஸும் எல்லா போலீஸும் சொல்லலை. குறிப்பிட்ட சில வக்கீல்கள், குறிப்பிட்ட சில காவல்துறை அன்பர்கள் உங்களை காலி பண்ணிடுவாங்க. இப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே இல்லை லவ்னே ஆரம்பம், லவ்வுக்குள்ளே தேர்டு பர்சனை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ண தகுதியற்றவர்கள். நீங்கள் ஒரு அடல்ட்டு 18 இயர்ஸ் ஆன அடல்ட்டு நீங்கள் 3வது மனிதரை உங்கள் காதலுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பெட்டர். உங்களுக்கு லவ்வே வேணாம், சும்மாவே இருங்க. நீங்கள் லவ் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? எப்போ கொண்டு வரணும், எவ்வளவு கொண்டு வரணும், இந்த கேள்விக்கு ரொம்ப நமக்கு குழப்பமும் முடியாத நிலைமையும் இருக்குது. அப்போ பெற்ற தாய் தந்தையர்கிட்ட கேட்கணும், ஆனால் அதை முடிவாக எடுக்கக்கூடாது. உங்களுடைய சுய முடிவு இருக்கணும். அவங்க சொன்னது முடிவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய இதுவாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நெருக்கமானவங்க இருப்பாங்க லைஃப்பில், பிரதரோ சிஸ்டரோ அப்பாவோ அம்மா, இந்த சைக்கிளுக்கு விட்பட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பெண்கள் வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சிங்கிறதுனால சொல்கிறேன். இன்னைக்கு உள்ள பெண் நண்பர்கள் எப்படி இருக்காங்க? நான் யாரையும் பழி சொல்லலை, அகைன் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லவ் பண்ணாத பெண் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லவ்வே பண்ணாத ஒரு பெண் இருந்தானா அந்த பெண் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்க முடியாது. இந்த 5 பேர் என்ன சொல்லுவாங்க? வேஸ்டடியவ, நமக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அந்த பொண்ணையும் மாற்றி விட்டுறேன். சரி, லவ் பண்ணா அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் ஒப்பிக்கிறது. ஏன் இன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு இது பண்ணேன், இன்னைக்கு இது செஞ்சேன், இதுக்கு பண்ணேன். இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக அப்பா அம்மாட்ட ஒப்பிக்கிறது நல்லது. ஷேரிங்ன்ற மாதிரி அது ஷேரிங் கிடையாது. என்ன நடக்குதுன்னா, இந்த மற்ற பெண்களுக்குள்ள அறிவு ஞானம் அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்படி கேள்றி அவன்கிட்ட, இதை சொல்கிறீ அவன்கிட்ட, இதை பண்ணாதரி, நீ பார்க்காத அவனை, நீ பேசாத, இப்படி சொல்லி அந்த லைஃபையே டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்த பெண்களுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கணிசமான அளவு 75% பெண்களுக்கு ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. மாறிடுச்சு சார். இல்லை, நான் சொல்கிறேன், ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. அதுக்கு காரணம் உண்மையும் கூட, ஆண்களுடைய நடவடிக்கையும் கூட கடந்த காலத்தில். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1950களில் 1950s and 60s and 70s ஆண்கள் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? நில்லு, எழுந்துரு, உக்காரு. அப்போ டைவர்ஸ் கம்மி. ஆனால் இன்னைக்கு 1990, 2000, 2010s ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? மாலில் வந்து கூடையை தள்ளிட்டு போகிறான், 2 குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறான், பேகை போகிறான், சம்பாதிக்கிறான், ஏடிஎம் மாதிரி பண்ணுறான். ஆனாலும் விவாகரத்துகள் குறையில் அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் பெண்கள் என்ன திருப்பியும் பழைய காலத்துக்கே போகணுன்ற மாதிரி? பழைய காலத்துக்கு போக சொல்லமா, புது காலத்துக்கும் போக சொல்லலை. எந்த காலத்துக்குமே பெண்களை சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நாம் வந்து ஒரு கைடன்ஸை தான் கொடுக்க நினைக்கிறோம். நாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்களுடைய பார்வை அபவுட் ஆண்கள் அண்ட் இந்த உறவு அது மாறி இருக்கு, நிறைய மாறி இருக்கு, வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் பெண்கள் வந்து ஆண் ஆதிக்கத்தை வந்து பொறுத்துட்டு இருந்தது, அதுவும் தப்புங்கிற. இன்னைக்கு ஆணை ஆதிக்கம் பண்ணுறது அதுவும் தப்புங்கிற. சம்வேர் இந்த பிஸ்னஸில் மிடில் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். சார், உண்மையாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து புரிதலை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க வந்து முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும், எப்படி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கணும், எங்கே அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப சுட்டி காட்டி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நேரத்துக்கும் உங்களோட விரிவான இந்த விளக்கத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல், நான் உங்கள் வினோ.